ஹை சகோசகீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. நான் இது நேற்று ஈவினிங் எடுத்த விலாகு. கூலரில் வந்துட்டு சில டைம் தண்ணி அப்படியே ஒழுகிரும். சமைட்ட கூலர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நனைஞ்சிருந்தது. ஸோ காய போட்டு நேற்று ஈவினிங் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போய் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் டெய்லி நான் ஈவினிங் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். காலையில் ஊற்ற மாட்டேன். ஈவினிங் செடிங்களுக்கு தான் தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக முன்னாடிலாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இது சேப்பங்கிழங்கு. அது எப்பயோ போட்டு விட்டேன், அழகாக பிடிச்சிக்கிச்சு. அது கீரை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்பப்போ எதையாச்சும் போட்டு பொரியல் பண்ணிடுவேன். இது என்னென்னா, நான் அந்த பேஸ்ட்டு துப்பி ஆக்சுவலாக பூச்சி பிடிச்சிருந்தது. அது சூப்பராக இப்போ வளருது. இது என்ன சொல்கிறது, லெமன் ட்ரீ. அதுக்கப்புறம் இது பூ இப்போ இந்த சீசனில் நல்லா வருது. ஸோ டெய்லி நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பறிச்சுட்டு கட்டி வச்சிருவேன். அது என்னென்னா தலகாணி கீழே வச்சுப்பேன். நல்லா தூக்கம் வரும் அப்படின்ட்டு. ஸோ பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஏரியா அப்படி தான் இப்போ இருக்குது. ஈவினிங் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது இந்த ப்ரீஸு. ஸோ மல்லிப்பூங்க வச்சுட்டு தண்ணி மெட்ரோ வாட்டர் வந்துட்டுருக்கு. ஒரு வாட்டி இப்படி வந்துச்சுன்னா கீழே ஃபோர்ஸாக அப்படி வரும், இல்லைன்னா பம்ப் அடிச்சிடணும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா நேற்று ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 3ஆம் பீரியட் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக. ஸோ என் பையனை நான் எடுக்க சொல்லியிருந்தேன். தென் நைட்டு தோசை தான். ஸோ எனக்கு மதியம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ காரக்குழம்பும் அப்பளம் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ இந்த வெயிலுக்கு நீங்கள் எந்த மாதிரியான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.